நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல் தமிழ்ல வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஹோலோகாஸ்ட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான ஜெனிக்கு வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இவளுடைய அக்கா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு தங்குறாங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னும், அதோட ஒரு மிஸ்டீரியஸான பாக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட கைக்கு வந்துட்டு வருது. ஸோ அந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஹாரர் ஜேர்னல்ல வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த ஹாரருக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. தென் படத்துல வரக்கூடிய அந்த 6 நாட்கள் அப்படின்ற அந்த கான்செப்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதுசா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய டெம்ப்ளேட் தான். அது மட்டும் இல்லாத படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. ஃபைனலாக வந்துட்டு ஒரு புதுசான கான்செப்டோட டீசெண்டான ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.